4 ஜீவன்கள். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருக்கிறது. கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்கு முன்பாக பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவக்கரைகளை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் ஜலத்தினாலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பிரவேசிக்க முடியும். தேவனுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கின்றன. இவை ஜீவனுள்ள சிருஷ்டிகள். இந்த சிருஷ்டிகள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நடுவிலும் 24 மூப்பர்களுடைய சிங்காசனத்திற்கு நடுவிலும் இருக்கின்றன. தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக இந்த 4 ஜீவன்களும் நின்று கொண்டிருக்கின்றன. 24 மூப்பர்களும் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்து ஊழியம் செய்கிறார்கள். இந்த 4 ஜீவன்களும் நின்று கொண்டு ஊழியம் செய்கின்றன. இந்த 4 ஜீவன்களுக்கும் ஓய்வு இல்லை. இரவும் பகலும் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த 4 ஜீவன்களும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஜீவனுடைய உருவமும் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்பதையும் யோவான் தரிசிக்கிறார். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாயிருக்கிறது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதா இருக்கிறது. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஜீவன்களுடைய கிரியைகள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆராதனையின் போது தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தன. சுர மண்டலங்களை மீட்டி புதிய பாட்டை பாடினார்கள். பரிசுத்தவான்களின் ஜெபங்களை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். குதிரைகள் மீது ஏறி இருந்தவர்களை காண்பித்தார்கள். தூதர்களுக்கு பொற்கலசங்களை கொடுத்தார்கள். மற்றவர்களுடைய ஆராதனையை கவனித்து கேட்டனர்.